ஹாய், இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 11th ஹிஸ்ட்ரியில் பாண்டியர்கள் டாபிக் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் சோழர்கள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாண்டியர்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இதில் ஹைலைட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். அசோகர் தன் கல்வெட்டுகளில் சேரர், சோழர், பாண்டியர், சத்தியபுத்திரர் ஆகியோரை தென்னிந்தியாவின் ஆட்சியாளர்களாக குறிப்பிடுகிறார். ஸோ அசோகர் கல்வெட்டில் தென்னிந்தியாவினுடைய ஆட்சியாளர்களாக சேரர், சோழர், பாண்டியர், சத்தியபுத்திரர் இவங்களை எல்லாத்தையும் ஆட்சியாளர்களை சொல்லியிருக்காங்க. முத்து குளித்தல் தொழிலோடு வரலாற்று பூர்வமாக இணைந்த கொர்க்கை, இந்த கொர்க்கை பார்த்திங்கன்னா பாண்டியர்களினுடைய தலைநகரமாகவும் இருந்திருக்கு, துறைமுகமாகவும் இருந்திருக்கு. எப்போ? தொடக்க காலத்தில். அப்போ பாண்டியர்களினுடைய தொடக்க கால தலைநகரம் எதுன்னு கூட கொஷின் கேட்கலாம். அப்போ பாண்டியர்களினுடைய தொடக்க கால தலைநகரம்னு சொன்னாங்கன்னா கொர்க்கை. இப்போ நார்மலாக கேட்டாங்க அப்படின்னா மதுரை தான். ஸோ தொடக்க கால தலைநகரமாக கொர்க்கை இருந்திருக்கு. அங்கே முத்து குளித்தல் அப்படின்ற அந்த தொழில் சிறப்பாக நடைபெற்றிருக்கு. மதுரையிலையும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளிலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகள்லாம் இருந்திருக்கு. அதில் மடிரை அப்படின்னு சொல்லி மதுரையை சொல்லியிருக்காங்க. மடிரை அப்படின்னு சொல்லி மதுரையை சொல்லியிருக்காங்க. தமிழ் செவ்விலக்கியங்கள்லையும் மதுரையை கூடல் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடல் அப்படின்னா என்ன பொருள்? கூடுகை அப்படின்னு பொருள். பாண்டிய நாட்டை சேர்ந்த புலிமான் கோம்பை, பாண்டிய நாட்டின் பரப்பை சேர்ந்த அந்த புலிமான் கோம்பை அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு கல்வெட்டு அண்மையில் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் கூடல் அப்படின்ற சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது. எங்கன்னு கேட்கலாம். புலிமான் கோம்பை அப்படின்ற கிராமத்தில். 10 பாட்டு நூல்களில் பார்த்திங்கன்னா பட்டினப்பாளையிலும் மதுரை காஞ்சியிலும் கூடல் பாண்டியரினுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. பட்டினப்பாளை, மதுரை காஞ்சி இது ரெண்டுலேயும் கூடல் பாண்டியரினுடைய தலைநகரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ அதில் எழுதியிருக்காங்க தலைநகரம், பாண்டியர்களினுடைய தலைநகரம் கூடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 8 தொகை நூல்கள்லேயும் இந்த சொல் காணப்படுகிறது. வரலாற்று பூர்வமாகவே மதுரை கூடல் இது ரெண்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று மாற்றி இன்னொன்று அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. மதுரை கூடல் அப்படின்றது வழக்கத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. சங்ககால பாண்டியர் வரலாறு ஏறத்தாழ பொது ஆண்டிற்கு முன்பு 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சங்ககால பாண்டியர்களினுடைய அந்த வரலாறு 3ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டிற்கு முன்பிலிருந்து பொது ஆண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 to 3 அந்த மாதிரி. பெருங்கற்கால ஈம பொருட்கள் கண்டுபிடிப்பு, தமிழ் பிராமி கல்வெட்டுகள், சங்க இலக்கிய பாடல்கள் போன்ற பல்வேறு வரலாற்று சான்றுகள் மூலம் சங்ககால பாண்டியர் வரலாறு மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. 6ஆம் நூற்றாண்டின் இறுதி வாக்கில், பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டின் இறுதி வாக்கில் தென் தமிழ்நாட்டில் பாண்டியர் தம் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தினாங்க. 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தது குறித்த தகவல்களை சில செப்பேடுகள்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. எப்போ? 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை. நெடுஞ்சடையானின் வேள்விக்குடி மானியம் முக்கியமானதாகும். அந்த வேள்விக்குடி மானியம் பற்றிலாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த செப்பேடுகளில் நிறைய சொல்லியிருக்காங்க. நெடுஞ்சடையானினுடைய வேள்விக்குடி செப்பேடு. அது மட்டும் இல்லாமல் அரசாணைகள், பாண்டிய அரசர்களின் மரபு வழி வரிசை, வெற்றிகள், அரசர்கள் எழுப்பிய கோவில்கள், பிரம்மதேயங்கள் உருவாக்கிய பிரம்மதேயங்கள்னால் பிராமணர்களினுடைய குடியிருப்பு பகுதி இல்லைனா அவங்களுக்கு கொடுத்த நிலம் ஆகியவற்றிற்கு அரசர்கள் வழங்கிய மானியங்கள், அறக்கொடைகள் ஆகியன குறித்து செப்பேடுகள் தெரிவிக்கின்றன. குடைவரை கோயில்களை உருவாக்கியவர்கள், பாசன ஏரிகள், கால்வாய்கள் போன்றவற்றை உருவாக்கியவர்கள் குறித்த செய்திகளை இதெல்லாம் சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கல்வெட்டில் குறிச்சிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட் முக்கியம். மார்க்கோ போலோ, வாசப், இபின் பட்டுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இபின் பட்டுடா போன்ற பயணிகள் எழுதியுள்ள வரலாற்று குறிப்புகள் அக்காலகட்ட அரசியல், சமூக பண்பாடு, வளர்ச்சி குறித்து அறிய உதவுகின்றன. ஸோ யார் இந்த வெளிநாட்டு பயணிகளான மார்க்கோ போலோ, வாசப், இபின் பட்டுடா இவங்களுடைய அந்த குறிப்புகளில் இருந்து பாண்டியர்களினுடைய அரசியல், சமூக, பண்பாட்டு வளர்ச்சிகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மதுரை தல வரலாறு, பாண்டிக்கோவை, மதுரை திருப்பணி மாலை, மதுரை திருப்பணி மாலை ஆகிய இலக்கியங்கள் மதுரையை ஆண்ட பிற்கால பாண்டியர் குறித்த செய்திகளை வழங்குகின்றன. ஸோ என்னென்ன நூல்னால் பாருங்கள். மதுரை தலவள வரலாறு, பாண்டிக்கோவை, மதுரை திருப்பணி மாலை இதிலெல்லாம் சொல்லியிருக்காங்க. பொது ஆண்டு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியை சேர்ந்த இறையனார் அகப்பொருளில் சங்கம் என்ற சொல் கலைக்கழகம் என்ற பொருளில் இடம்பெற்றுள்ளது. ஸோ சங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா கலைக்கழகம் அப்படின்ற பொருளில் இந்த 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் சொல்லியிருக்கிறாங்க. எதில்? இறையனார் அகப்பொருளில் சொல்லியிருக்காங்க.
ஆனால் பல்லவர்களுக்கு வந்து இந்த சங்கம் அப்படின்ற சொல் வந்து குறிப்பிடலை. திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம் ஆகிய பிந்தைய இடைக்கால நூல்களில் சங்கம் என்ற சொல் கலைக்கழகம் என்ற பொருளிலேயே பயன்படுத்தப்பட்டுள்ளது. சங்கம் அப்படின்னாவே கலைக்கழகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எதில் திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம் அப்படின்ற அந்த இடைக்கால இலக்கிய நூல்களில் சொல்லியிருக்காங்க. மணிமேகலையை இயற்றிய சீத்தலை சாத்தனார் மதுரையை சேர்ந்தவர். ஆட்சி பகுதிகள் பாருங்கள். பாண்டியரினுடைய ஆட்சி பகுதியை என்னென்னலாம் சொல்கிறாங்க? பாண்டி மண்டலம், தென் மண்டலம், பாண்டி நாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ பாண்டி மண்டலம், தென் மண்டலம், பாண்டி நாடு. வைகை, தாமிரபரணி ஆகிய ஆறுகளால் வளம் பெறும் சில பகுதிகளுக்கு நீங்களாக பெரும்பாலும் பாறைகளும் குன்றுகளும் மலைத்தொடர்களும் நிறைந்த பகுதியே பாண்டிய நாடாகும். ஸோ எதெல்லாம் எப்படி இருக்குது? வைகை, தாமிரபரணி அப்படின்ற ஆறுகள் மட்டும் இல்லாமல் பாறை, குன்று, மலைத்தொடர்கள் இதெல்லாம் அதனுடைய அந்த இயற்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சும்மா நம்ம ரீட் அவுட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இதனுடைய அந்த பாண்டிய நாட்டினுடைய எல்லைகள் என்னென்ன அப்படின்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஸோ தெற்கில் வந்து இந்திய பெருங்கடல் தான். ஸோ இந்தியன் ஓஷன் தான் இந்திய பெருங்கடல். கிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா. இந்த மேற்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் இருக்கும். ஸோ வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். மேலே வடக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாறு தான் வந்து புதுக்கோட்டை வழியே ஓடும் வெள்ளாறு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வட எல்லை. ஸோ இது வந்து பாண்டிய நாட்டினுடைய எல்லைகளாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து களப்பிரரின் மறைவுக்கு பின் பாண்டியரினுடைய மறுமலர்ச்சி, மறுபடியும் அவங்க எப்படி வராங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு காலத்தில் மலைவாழ் பழங்குடிகளாக இருந்த களப்பிரர்கள் விரைவிலேயே, அதாவது அவங்களுடைய மறைவுக்கு, களப்பிரர்களினுடைய மறைவுக்கு பின்னாடி தான் வந்து பாண்டியர்களினுடைய மறு எழுச்சி வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த களப்பிரர்கள் அப்படின்றவங்க மலைவாழ் மக்கள். அவங்க வந்து ஃபஸ்ட்டு மலைப்பகுதிகளில் வாழ்ந்தாலும் அப்புறம் சமவெளிகளில் குடியேறுறாங்க. அவங்க புத்த சமண சமயங்களை வந்து ஆதரிக்கக்கூடியவர்களாக வந்து இருந்திருக்காங்க. களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர் பகுதியை கடுங்கோன் மீட்டதாக செப்பேடுகள் மூலம் அறிய முடிகிறது. ஸோ வந்து களப்பிரர்கள்கிட்ட இருந்து கடுங்கோன் அப்படின்ற அந்த மன்னன் வந்து என்ன பண்ணியிருக்கான், பாண்டியர்களினுடைய பகுதியை வந்து மீட்டிருக்கான் அப்படின்னு வந்து செப்பேடுகள் மூலியமாக வந்து தெரியுது. அவரை தொடர்ந்து இரு அரசர்கள் அடுத்தடுத்து ஆட்சி செய்துள்ளனர். அவர்களில் சேந்தன் என்பவர் போர் முறையில் சிறந்தவராக இருந்துள்ளார். ஸோ வந்து இவருக்கு அதில் வந்து அவரை தொடர்ந்து பின்னாடி வந்தவங்க யார் அப்படின்னா சேந்தன் அப்படின்றவர். அவர் வந்து போர் முறையில் சிறந்தவராக இருந்திருக்காரு. அவருடைய சேரரை வந்து வென்றதுனால அவரை வானவன், யாரை வானவன் சொல்கிறாங்க? சேந்தனை தான் வந்து வானவன் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சேர மன்னனை வந்து வெற்றி கொண்டதுனால அந்த பேர் வச்சு அழைக்கிறாங்க. அடுத்து வந்த தொடக்க கால பாண்டிய அரசர்களில் சிறந்தவரான அரிகேசரி மாரவர்மன் 642 வந்து பதவியேற்றார். அவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 24 to 74, 624 674 வரைக்கும். அதில் பதவியேற்ற ஆண்டு வந்து 642. அது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அவர் பிறந்த ஆண்டு வந்துடும். ஸோ 642 வந்து பதவியேற்றார் என்பதை வைகை ஆற்று பகுதி கல்வெட்டு. ஸோ இது எது சொல்லுது? இந்த கல்வெட்டெல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ வந்து வைகை ஆற்று பகுதி கல்வெட்டு வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து அரிகேசரி மாரவர்மன் வந்து அந்த சிறந்த அரசர்களில் சிறந்த அரசராக இருந்திருக்காரு. அவர் தான் வந்து அந்த கூன் பாண்டியன்னு சொன்னவர் தான் வந்து அரிகேசரி. சமணர்களை கழுவேற்றிய கூன் பாண்டியனே அரிகேசரி என்று அடையாளம் காணப்படுகிறார். இவர் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோருக்கு சமகாலத்தவர். இவர் தமது காலத்தை சேர்ந்த சேர, சோழ, பல்லவ, சிங்கள அரசர்களை வெற்றி கொண்டதாக கல்வெட்டு குறிப்புகளும் செப்பேடுகளும் எந்த கல்வெட்டு? வைகை ஆற்று பகுதி கல்வெட்டு. அதுதான் வந்து இவர் சேர, சோழர், பல்லவர்கள், சிங்கள அரசர்களை வந்து இவர் வந்து வெற்றி பெற்றதான் யார்? அரிகேசரி அப்படின்ற அந்த கூன் பாண்டியன் வந்து வெற்றி தோற்கடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து சைவ துறவியான திருஞான சம்பந்தன் அரிகேசரியை சமண மதத்தில் இருந்து சைவ மதத்துக்கு மாற்றினார். அரிகேசரியை வந்து யார்? திருஞான சம்பந்தர். அவர் தான் வந்து சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றாரு. அரிகேசரியை தொடர்ந்து யாரெல்லாம் வரா? கோச்சடையான் ரணதீரனும் அவருக்கு பின் மாரவர்மன் ராஜசிம்மனும் ஆட்சி செய்தனர். ஸோ இவங்களாம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பாண்டிய மன்னர்கள். அவர்களுக்கு பின் ஜதீல பராந்தக நெடுஞ்சடையன் முதலாம் வரகுணன் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். ஸோ வந்து ஒவ்வொருத்தராக இதெல்லாம் சும்மா நேம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க.
நமக்கு இம்பார்ட்டண்ட்டான அந்த மன்னர்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம இது வரிசையாக படிக்கணுன்னா நம்ம 7th ஹிஸ்ட்ரியில் தான் வந்து அதில் ஈஸியாக இருக்கும். அது படிச்சிங்கன்னா போதும். இதில் வந்து பாண்டியர்களினுடைய அந்த அரசு சமூகம் அதெல்லாம் பற்றி தான் ப்ரீஃபாக இருக்கிறத தவிர யாருக்கடுத்து யாருன்னு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு இது இதில் இல்லை. ஆக்சுவலி இவங்களுக்கு அடுத்த 2 மன்னர்கள் வந்தாங்க, இவங்களில் இவங்க சிறந்தவராக இருந்தாங்க, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வரவே இல்லை. இந்த கோச்சடையான் ரணதீரனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாரவர்மன் ராஜசிம்மன், அவருக்கு அப்புறம் ஜதீல பராந்தக நெடுஞ்சடையன் அதாவது முதலாம் வரகுணன் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றார். இவரை புகழ்பெற்ற வேள்விக்குடி நிலக்குடலை அளித்தவர். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த வேள்விக்குடி நிலக்குடை, அந்த வேள்விக்குடி செப்பேடு, இந்த நிலக்குடை வேள்விக்குடி நிலக்குடையை அளித்தவர் யார் அப்படின்னா இந்த முதலாம் வரகுணன் அதாவது ஜதீல பராந்தக நெடுஞ்சடையன். இவர் தான் வந்து வேள்விக்குடி நிலக்குடையை அளித்தவர். பாண்டிய அரச மரபில் மிக சிறந்தவரான இவர் பல்லவர்களையும் சேரர்களையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் சேரர்கள் 2 பேரையுமே வந்து இவர் வந்து வெற்றிகரமாக வந்து வெற்றி பெற்றிருக்காரு. பாண்டிய அரசை தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி விரிவுபடுத்தினார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலாம் வரகுணனுடைய சிறப்புகள். ஸோ இவர் தான் வந்து திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், கோயம்புத்தூர்னு சொல்லி பாண்டியரினுடைய பகுதிகளை வந்து விரிவுபடுத்தியவர். இவர் தான் வேள்விக்குடி அந்த நிலக்குடையை அளித்தவரும் வந்து இவர் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பல விஷ்ணு கோவில்களை கட்டிய பெருமையும் இவருக்கு உண்டு. இவருக்கு அடுத்த அரசரான ஸ்ரீமார ஸ்ரீ வல்லபர் இலங்கைக்கு படையெடுத்து அங்கு தன் அதிகாரத்தை நிலைநடத்தினார். ஸோ வந்து இலங்கைக்கு போனவர் யார் அப்படின்னா ஸ்ரீமார வல்லபர். அப்படி இருந்தாலும் இவங்க 2 பேருக்கு வந்து போர் நடக்கும். யார் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இந்த ஒரு பேஜ் கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருக்குது. யாருக்கும் போர் அப்படின்னா ஸ்ரீமார ஸ்ரீ வல்லபருக்கும் 3ஆம் நந்திவர்மன் இவங்க 2 பேருக்கும் வந்து போர். பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் வந்து இடையிலே வந்து போர். அதில் வந்து யார் தோற்றுறாரு? 3ஆம் நந்திவர்மன் கிட்ட இவர் தான் இந்த ஸ்ரீமார ஸ்ரீ வல்லபர் வந்து தோத்துடுறாரு. அடுத்ததாக ஆட்சிக்கு வந்த 2ஆம் வரகுணன் திருப்புறம் புயம் போரில் அபராஜித்த பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டார். இந்த அபராஜித்தன்றது பல்லவ மன்னர்களினுடைய கடைசி மன்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ 2ஆம் வரகுணன் வந்து எந்த போர்? இது ஆக்சுவலி இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். திருப்புறம் புயம் போரில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வரகுணன் வந்து தோற்கடிக்கப்பட்டார். அப்போ வந்து பல்லவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க. அபராஜித்த பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் இவருக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த பராந்தக வீரநாராயணன், 2ஆம் ராஜசிம்மன் ஆகியோரால் முதலாம் இதெல்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவர் யாரும் வந்து ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து போர் யாருக்கு நடந்தது? அதுலேயும் திருப்புறம் போர் யாருக்கும் பல்லவ மன்னனான அபராஜித்தனுக்கும் 2ஆம் வரகுணனுக்கும் இடையே வந்து நடைபெற்றது. முதலாம் பராந்தகனிடம் தோற்ற 2ஆம் ராஜசிம்மன் 920 நாட்டை விட்டே ஓடினார். கடைசியாக வந்து இருந்தவர் யார்? 2ஆம் ராஜசிம்மன். அவங்க வந்து முதலாம் பராந்தகன் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க? தோத்துட்டு பாண்டிய நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. 920 முடிஞ்சிருது. மறுபடியும் எப்போ மீண்டு எழுறாங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மறுமலர்ச்சியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலலாம் ஒன்றும் ஆண்டுகள் இல்லை. அந்த பாண்டியர்களினுடைய அந்த மறுமலர்ச்சின்றது இந்த 600லேருந்து 900 வரை 920 வரைக்கும். இப்போ அந்த 920 தான் யார் போயிட்டா? அந்த 2ஆம் ராஜசிம்மன் வந்து விட்டு வந்து ஓடி போயிட்டார். ஸோ பல்லவர்கள்கிட்ட தோத்துட்டு ஓடிட்டாங்க. மறுபடியும் அவங்களுடைய எழுச்சி எப்போ? 1190லேருந்து 1310 இந்த டைமில் தான் வந்து அவங்களுக்கு மறுபடியும் வந்து என்ன ஆகுது? அவங்களுடைய அந்த வரவு வந்து காணப்படுது. பாருங்கள், 12ஆம் நூற்றாண்டின் இறுதி கால்பகுதியில் ஆதி ராஜேந்திரனின் மறைவுக்கு பிறகு சோழ அரசில் வெற்றிடம் ஏற்பட்ட நிலையில் பாண்டிய பகுதியை நிர்வகித்த ஆளுநரும் வலுவிழந்தார். ஸோ வந்து சோழ அரசுலேயும் வந்து வெற்றிடம், அதுக்கப்புறம் அந்த ஆளுநரும் வந்து வலுவிழந்தார். இதெல்லாம் வந்து அவங்களுடைய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 2ஆம் ராஜராஜ சோழனுடன் போரிட்ட ஸ்ரீவல்லப பாண்டியன் தன் மகனை போரில் பறிகொடுத்தார். ஸோ வந்து இவர் வந்து போரில் வந்து யாரு கூட? 2ஆம் ராஜராஜ சோழனுக்கும் பாண்டியனுக்கும் போர். யார்? ஸ்ரீவல்லப பாண்டியன் தன்னுடைய மகனை வந்து பறிகொடுத்தார். 5 பாண்டிய குறுநில மன்னர்கள் இச்சூழலை பயன்படுத்தி கொண்டு முதலாம்
முதலாம் குலோத்துங்கனுடன் போரிட்டார்கள். போரில் அவர்களுக்கு தோல்வியே கிடைத்தது. ஸோ முதலாம் குலோத்துங்கன் தான் வந்து வெற்றி பெற்றார். 1190 சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் முதலாம் குலோத்துங்கனினுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு, ஸோ வந்து முதலாம் குலோத்துங்கனினுடைய அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இவர் வந்து பாண்டிய நாட்டில் வந்து ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1190 சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் அப்படின்றவர். ஸோ அப்போ வந்து அவர் மதுரையில் அந்த இதில் வந்து முடிசூடிட்டு செங்கோல் ஏந்தி அரியணையில் அமர்ந்தார். இந்த நிகழ்வின் நினைவாக சுந்தர சோழபுரம் என்ற வேளாண் குடியிருப்பு பகுதியை சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம், இந்த சதுர்வேதி மங்கலம் அப்படின்றதே என்னது, பிராமணர்களுக்கு நிலக்குடையாக வழங்குறது தான் அந்த சதுர்வேதி மங்கலம்னு சொல்லி நம்ம சோழர்கள் டாப்பிக்லேயே பார்த்துறோம். இதில் வந்து சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பெயர் மாற்றி இறையிலையாக பிராமணர்களுக்கு வழங்கினார். ஸோ இவர் வந்து பட்டத்தை அனுபவிச்சதுனால யார், ஸ்ரீவல்லபன் சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் வந்து பாண்டியர் முதலாம் குலோத்துங்கனின் அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு ஆட்சியை வந்து மதுரையில் அமைக்கிறாரு. அதனுடைய நினைவாக சுந்தர சோழபுரம் அப்படின்ற இந்த வேளாண் குடியிருப்பு பகுதியை என்னென்ன பெயர் மாற்றம் செய்து சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம், அது பிராமணர்களுக்காக அவர் வந்து வழங்குறாரு. சோழரின் வீழ்ச்சிக்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் செல்வாக்கு மிக்க அரசு மரபினராக மாறினார்கள். ஸோ எப்போ, 13ஆம் நூற்றாண்டில் மதுரை அவர்களின் தலைநகரமாக இருந்தது. காயல் அவர்களுக்கான பெருந்துறைமுகமாக விளங்கியது. மதுரை வந்து தலைநகரம், காயல் வந்து துறைமுகம், பெரும் துறைமுகமாக இருந்திருக்கு. வெனிஸை சேர்ந்த புகழ்பெற்ற பயணி மார்க்கோ போலோ 1288 1293 இருமுறை காயலுக்கு வந்துள்ளார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ எப்போல்லாம் காயலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா பாண்டியர்களினுடைய ஆட்சியின் போது 1288 1293 2 ஆண்டுகள் ரெண்டு டைம் வந்து வந்திருக்காரு. 1288 1293. அப்போது காயல் துறைமுகம் முழுவதும் அரேபிய சீன கப்பல்களால் நிறைந்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஸோ வந்து துறைமுகத்தில் எல்லாத்துலேயும் வந்து வணிகம்தான். ஸோ அரேபிய சீன கப்பல்கள்லாம் நிறைஞ்சு போய் கிடக்குது. அந்த அளவுக்கு வந்து வணிகம் நடந்திருக்கு. காயல் நகரில் வணிக நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெற்றதாகவும் மார்க்கோ போலோ கூறுகிறார். பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்த வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ நேர்மையாகவும் நிர்வாகத்துக்காகவும் வெளிநாட்டு வணிகர்களை சிறந்த முறையில் நடத்தியதற்காகவும் பாண்டிய அரசரை பாராட்டியுள்ளார். ஸோ பாண்டிய மன்னனை வந்து வெனிஸ் நகர பயணியான மார்க்கோ போலோ வந்து என்ன பண்ணியிருக்காரு, வெனிஸ்னா இத்தாலி தான், ஸோ இத்தாலி நாட்டு பயணியான மார்க்கோ போலோ புகழ்ந்துள்ளார். உடன்கட்டை ஏறும் வழக்கம், அரசர்கள் பின்பற்றிய பலதார மனமுறை ஆகியவை மார்க்கோ போலோவின் பயண குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அவரோட குறிப்புகள்லேயே இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அடுத்து சடையவர்மன் சுந்தர பாண்டியன். ஸோ இதில் இப்போ பார்த்த வரைக்கும் அந்த அரிகேசரி அவர் வந்து ரொம்ப முக்கியம், அந்த கூன் பாண்டியன்னு சொல்லக்கூடிய அரிகேசரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுச்சியில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது ஸ்ரீவல்லப பாண்டியனா, சடையவர்மன் ஸ்ரீவல்லபன். ஸோ வந்து முதலாம் குலோத்துங்கனினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து மதுரையை வந்து ஆட்சி பண்ணது. அதுக்கப்புறம் அந்த திருப்புறம் புயம்போர், இது 3 பார்த்துக்கிட்டாவே போதும். ஸோ அடுத்து பாருங்கள், 2ஆம் பாண்டிய அரசின் சிறப்புமிக்க ஆட்சியாளராக அரிகேசரி பார்த்தோம். இப்போ அந்த 1190 1310, அதாவது அந்த 12ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் சிறந்த அரசர்னு சொல்லி சுந்தரபாண்டியனை வந்து சொல்கிறாங்க. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் தமிழ்நாடு முழுவதையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்ததுடன் ஆந்திராவில் உள்ள நெல்லூர் வரை தனது அரசியல் அதிகாரத்தை செலுத்தினார். ஸோ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இணைச்சி ஆட்சி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் நெல்லூர் வரைக்கும் வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. இவர் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். ஸோ யார், சுந்தரபாண்டியன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்கிறாங்க, முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பாண்டிய அரசு வலிமையின் உச்சத்தில் இருந்தது. ஸோ வந்து இந்த 2வது எழுச்சி டைமில் ஆட்சி காலத்தினுடைய உச்சத்தில் இருந்தது. அப்போது ஹொய்சாளர்களை அடக்கி வைக்கப்பட்டார்கள். பல கல்வெட்டுக்கள் அவரை மிகவும் உயர்வாக போற்றப்படுகின்றன. இவர் வந்து அந்த ஹொய்சாளர்கள், அந்த அவங்க மறுபடியும் நம்ம லாஸ்ட் இதில் கூட பார்த்தோம், சோழர்கள் அந்த ஹொய்சாளர்களை வந்து
அவங்களுக்கு கீழே வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வலிமை இழந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இவங்க வந்து அவங்கள அடக்கிற அளவுக்கு இவங்க பாண்டியர்கள் வந்து திறமை மிக்கவர்களாக இருந்திருக்காங்க. பல கல்வெட்டுக்கள் அவரை மிகவும் உயர்வாக போற்றப்படுகின்றன. யார்? முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டியன் சேர அரசரான மலைநாட்டு தலைவரை அடக்கி தனக்கு கப்பம் செலுத்த வைத்தார். இவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து கைப்பற்றினாருன்னு சொல்லி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. மால்வா பகுதியை ஆட்சி செய்த போஜ அரசன் வீர சோமேஸ்வரனுக்கும் சுந்தரபாண்டியனை சவாலுக்கு அளிக்கும் துணிச்சலை கொடுத்தது. ஸோ மால்வா பகுதியினுடைய அரசன் யாருன்னு கேட்கலாம். போஜ அரசன், வீர சோமேஸ்வரன், இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி போர் நடக்கும். அந்த போரில் 2 பேருக்கும் வந்து போர் நடக்கும். அதில் இருவருக்கும் இடையே கண்ணனூரில் நடந்த போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரனை வென்று சுந்தரபாண்டியன் விஜயிச்சிருவார். மால்வா பகுதியை சூறையாடுறாரு. அடுத்து சேந்தமங்கலத்தை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறாரு. கடலூரை மையமாக கொண்டு வட தமிழகத்தில் செல்வாக்குடன் ஆட்சி நடத்திய காடவர்களையும் அடக்கிய சுந்தரபாண்டியன் அவர்களை கப்பம் செலுத்த வைத்தார். ஸோ இதில் அவர் என்னென்னலாம் வந்து கைப்பற்றினாருன்னு இருக்கும். அடுத்து மேற்கு பகுதியையும் தற்கால ஆற்காடு பகுதிக்கும் சேலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியும் கைப்பற்றினார். காஞ்சிபுரம் அதையும் வந்து அந்த அரசனையும் கொன்று அதையும் எடுத்துக்கிட்டாரு. கொல்லப்பட்ட காஞ்சிபுரம் அரசரின் சகோதரர் பாண்டிய மன்னருக்கு அடிபணிந்ததன் மூலம் காஞ்சிபுரம் ஆட்சியை கவனித்து கொண்டார். கப்பம் செலுத்தவும் சம்மதித்தார். எனினும் அவர் தனி ஒருவராக ஆட்சி செய்யும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. சுந்தரபாண்டியன் தன்னுடைய விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன் ஆகிய இருவருடன் சேர்ந்து ஆட்சி புரியும்படி செய்தார். வீரபாண்டியன் ஈழம், கொங்கு, சோழமண்டலம் ஆகியவற்றை வெற்றி கொண்டதாக அவர் குறித்த ஆவணம் கூறுகிறது. ஸோ இதெல்லாம் சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாரவர்மன் குலசேகரன். சுந்தரபாண்டியனுக்கு பிறகு யார் வராங்க அப்படின்னா மாரவர்மன் குலசேகரன் வராரு. அவர் வந்து ஒரு 40 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி பண்ணுறாரு. அவரது ஆட்சியில் அமைதியும் வளர்ச்சியும் நிலவின. 1268 அரியணை ஏறி 1312 வரை ஆட்சி செய்தார். அவருக்கு 2 மகன்கள். இதை நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். அந்த வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன்னு சொல்லி இந்த மாரவர்மன் குலசேகரனுக்கு வந்து 2 மகன்கள் இருப்பாங்க. அதில் வந்து அந்த இளைய மகனான வீரபாண்டியனுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, முடிசூட்டு இளவரசர் அப்படின்னு சொல்லி 1302 வந்து முடிசூட வச்சுருவாங்க. இதனால் கோபமடைந்த அந்த மூத்த மகன் சுந்தரபாண்டியன் தன் தந்தையை கொன்று பதவிக்கு வந்தார். ஸோ இந்த பேர் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆகும். இதில் வந்து சுந்தரபாண்டியன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ முன்னாடி ஒரு சுந்தரபாண்டியன் பார்த்தோம் நம்ம. அவர் பேர் என்ன? முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இவர் வந்து 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர், சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் வந்து அரியணை ஏறிட்டாங்கன்னு சொல்லிட்டு சுந்தரபாண்டியன் வந்து தன்னுடைய தந்தையவே கொன்று பதவிக்கு வருவார். அதனால் உள்நாட்டு போர் நடக்கும். உள்நாட்டு போரில் வீரபாண்டியன் வந்து ஜெயிச்சிருவார். சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுவார், டெல்லிக்கு போய் அலாவுதீன் கில்ஜியிடம் அழைக்கிடமானார். இந்த நிகழ்வுகளே மாலிக் கபூர் தமிழக படையெடுப்பு. மாலிக் கபூரினுடைய படையெடுப்பு ரொம்ப முக்கியம். ஸோ மாலிக் கபூரினுடைய படையெடுப்புக்கு இது முக்கிய காரணமாக ஆயிடுச்சு. ஸோ இவர் வீரபாண்டியன் ஜெயிச்சிருவார். அதனால் சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு ஓடி போயிட்டு அந்த மாலிக் கபூர் அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட அடைக்கலம் ஆகிடுவார். அதனால் மாலிக் கபூர் வந்து தமிழகத்தில் வந்து படையெடுக்க வருவார். ஸோ மாலிக் கபூர் வரும்போது மதுரை அடைந்த போது அங்கே யாருமே இல்லை. வீரபாண்டியன் வந்து தப்பி ஓடிடுறாரு. இந்த மதுரை படையெடுப்பு குறித்து அலாவுதீன் கில்ஜியின் அரசவை கவிஞர் அமீர் குஸ்ரு, அலாவுதீன் கில்ஜியினுடைய அரசவை கவிஞர் யார்? அமீர் குஸ்ரு. அவர் வந்து என்னன்னு சொல்கிறார் அப்படின்னா, இந்த தமிழகத்தில் என்னென்னலாம் எடுத்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 512 யானைகள், 5000 குதிரைகள், 5000 மூட்டைகளில் வைரம், 500 மூட்டைகளில் வந்து வைரம், முத்து, மரகதம், மாணிக்க நகைகள் மாலிக் கபூரால் எடுத்து செல்லப்பட்டன என தெரிகிறது. ஸோ இதெல்லாம் வந்து சூறையாடி இருக்காங்க. யார் சூறையாடி இருக்கிறதா யார் சொல்கிறாங்க? அலாவுதீன் கில்ஜியினுடைய அரசவை கவிஞரான அமீர் குஸ்ரு. ஸோ கொள்ளையடித்தது மாலிக் கபூர். அமீர் குஸ்ரு மிகைப்படுத்தி எழுதக்கூடியவராக இருப்பினும் சொக்கநாதர் கோவிலை இடித்து ஏராளமான விலை மதிக்க முடியாத பொருட்களை மாலிக் கபூர் எடுத்து சென்றார் என்பது உண்மையே. ஸோ சொக்கநாதர் கோவிலை கூட வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. இச்செல்வத்தை பயன்படுத்தி அலாவுதீன் கில்ஜி தனது எதிரிகளை தன் பக்கம் ஈர்த்து தனது பலத்தை வந்து அதிகரித்து கொண்டார்.
மாலிக் கபூரின் படையெடுப்புக்கு பிறகு பாண்டிய அரசின் ஆட்சி பொறுப்பு பாண்டிய அரச குடும்ப உறுப்பினர்களில் தனித்தனியாக பிரித்து கொள்ளப்பட்டன. மதுரையில் தில்லி சுல்தானிய அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசு உருவாகியது. ஸோ மதுரையில் வந்து டெல்லியில் இருந்து கட்டுப்பட்ட ஒரு அரசு வந்து உருவாகுது. அது 1335 வரைக்கும் நீடித்தது. மதுரையை ஆட்சி செய்த ஆளுநர் ஜலாலுதீன் அஷன்சா டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் 1335 வந்து இது வந்து தனியான ஒரு அரசு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இது பார்க்கணும் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் படிச்சிங்கன்னா வந்து புரியும். ஸோ இது வரைக்கும் தான் அந்த அரசர்களினுடைய ஆட்சி. யார் யாரெல்லாம் வந்தாங்க நோட்டு போட்டு நீங்கள் எழுதாமல் இது வேலைக்கே ஆகாது. இது இப்படியே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் ஒவ்வொரு மன்னன் யாருடைய இது அதில் அந்த சுந்தரபாண்டியன் வந்து 2 இடத்துல வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த அரசு பாண்டிய அரசர்கள் தொடர்ந்து மதுரையையே தங்கள் தலைநகரமாக கொண்டார்கள். ஸோ மதுரை தான் அவங்களுடைய தலைநகரம். மதுரை நகரமானது கூடல் அப்படின்னும் தமிழ் கெழு கூடல் அப்படின்னு சொல்லியும் புகழப்பட்டது. பாண்டிய அரசர்களை வந்து என்னன்னு சொல்கிறோம், கடல் கோன்னா அரசன், கூடல் கோன் அந்த ஆறு எல்லாம் கூடுறதுனால தான் அது கூடல் நகரம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கூடல் நகர் காவலன் மதுரபுரா பரமேஸ்வரன் என்று போற்றுவது மரபாக இருந்தது. பாண்டிய அரசர்களை என்னென்னலாம் புகழ்கிறாங்க, கூடல் நகர் காவலன் மதுரபுர பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லி போற்றுவது மரபாக இருந்தது. தொடக்க கால பாண்டியருக்கான பட்டங்கள். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பாண்டியர்களுக்கான பட்டங்கள்லாம் என்னென்ன, சமஸ்கிருதத்தில் அவங்களோட அந்த பட்டங்கள் என்ன, கோதண்டராமன், கோலாகலன், புவனேக வீரன், கலியுக ராமன். அது மாதிரி தூய தமிழில் என்ன, செம்பியன், வானவன், தென்னவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டது. அடுத்து அரபு நாடுகள்லேருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குதிரைகளை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க பாண்டியர்கள். இக்குதிரைகளை கொண்டு இராணுவத்தை பலப்படுத்தி கொண்டன. இதன் மூலம் பாண்டியர் தங்கள் இராணுவ வலிமையை தக்க வைத்து கொண்டன. பாண்டியர் அரண்மனை திருமாளிகை மணப்பரணன் திருமாளிகை என்று அழைக்கப்பட்டன. ஸோ வந்து அரண்மனையை என்னன்னு சொல்கிறாங்க, திருமாளிகை அப்படின்னு சொல்கிறாங்க. மணப்பரணன் திருமாளிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. ஸோ வந்து அந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்மாசனம், அந்த அரியணை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் உட்கார்ற மாதிரி தான் கொஞ்சம் நீளமான அரியணையாக இருந்திருக்கு. குறுநில மன்னர்கள் மீது அரசர்களின் சட்டப்பூர்வ மேலாண்மையை காட்டும் விதத்திலும் அரியணைகளுக்கு பெயரிடும் வழக்கம். ஸோ அரியணைக்கு அந்த இடத்துக்கு கூட வந்து பேர் வச்சுருக்காங்க. அந்த பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னைய தரையன், பாண்டிய தரையன், கலிங்கத்தரையன் அப்படின்றதெல்லாம் அந்த சீட்டு, அந்த அரியணையினுடைய பெயர். அரசர்கள் அரியணைகளில் இருந்தபடி தான் அரச கட்டளைகளை வாய்மொழியாக பிறப்பித்தார்கள். அவை திருமந்திர ஓலை என்று அழைக்கப்பட்டன. ஸோ திருமந்திர ஓலை அப்படின்னா என்ன அப்படின்னா அரசர்களினுடைய கட்டளை. அவங்க எங்கே உட்கார்ந்து சொல்லுவாங்க, அந்த அரியணையில். அந்த அரியணையினுடைய பெயர்கள் என்னென்னா முன்னைய தரையன், பாண்டிய தரையன், கலிங்கத்தரையன். இதில் அதிகாரிகளினுடைய பெயர்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். முதலாம் அமைச்சர், அந்த அதிகாரிகளின் குழு தான் வந்து அரச கட்டளைகளை வந்து நிறைவேற்றினாங்க. முதன்மை அமைச்சர் உத்தரமந்திரி, அந்த முதன்மை அமைச்சர்ன்றவங்க உத்தரமந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாறன்கரி போன்ற ஆளுமைகள் பாண்டிய அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. பாண்டியர்களினுடைய அமைச்சர்களாக மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாறன்கரி இவங்கெல்லாம் வந்து அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. அரசு தலைமைச் செயலகம், எழுத்து மண்டபம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 7th அரசு தலைமைச் செயலகத்தை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிவார முதலிகள் என்பவர்கள் அரசரின் தனிப்பட்ட உதவியாளர்களாக இருந்தனர். ஸோ அந்த உதவியாளர்களினுடைய பேர் என்ன, அகப்பரிவார முதலிகள். மாறன் எயினன், சதன் கணபதி, ஏனாதி சதன், திறத்திறன், மூர்த்தி எயினான் போன்றவை உயர்ந்த மதிப்பிற்குரிய அரசு பதவிகளாக இருந்தன. ஸோ இதெல்லாம் வந்து பதவிகள். இதில் முக்கியமானது இந்த 4 பாயிண்ட் தான். முத்திரமந்திரினா யார், எழுத்து மண்டபம்னா என்ன, உதவியாளர், அரசரினுடைய உதவியாளர்களை தனிப்பட்ட உதவியாளரினுடைய பெயர் என்ன, அகப்பரிவார முதலி. இதெல்லாம் படை தளபதிகளுக்கு பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன், தமிழ்வேல் ஆகிய பட்டங்கள் சூட்டப்பட்டன. ஸோ வந்து யாருக்கு, படை தளபதிகளுக்கு பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன், தமிழவேல் ஆகிய பட்டங்கள் வந்து சூட்டப்பட்டது. அரசியல் பிரிவு பாருங்கள். அரசியல் பிரிவு உள்ள ஃபஸ்ட்டு
பாண்டிய மண்டலம் அப்படின்றது பல வளநாடுகளை கொண்டது. பாண்டிய மண்டலம் அப்படின்றது பல வளநாடு. வளநாட்டை வந்து என்னன்னு பிரிக்கிறாங்க, பல நாடுகளாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வளநாடு, அதுக்கப்புறம் நாடு, அதுக்கப்புறம் நாடு கூற்றம், கூற்றம்லேருந்து பார்த்திங்கன்னா மங்கலம், நகரம், ஊர், குடி ஆகிய குடியிருப்புகளை கொண்டவையாக இருந்தன. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வளநாடு. பாண்டிய மண்டலம் என்பது பல வளநாடுகளை கொண்டது. ஒரு வளநாடு பல நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டது. வளநாடை அப்படியே பிரிக்கிறாங்க. அடுத்து நாடானது நாடு கூற்றம் இதெல்லாம் வந்து மங்கலம், நகரம், ஊர், குடி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. பாண்டிய மண்டலத்தில் குலக்கீழ் என்ற ஒரு தனி சிறப்பான அரசியல் பிரிவு இருந்தது. ஸோ வந்து குலக்கீழ் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பிரிவு இருந்திருக்கு. பாசன ஏரிக்கு கீழே இருக்கும் பகுதி என்று இதற்கு பொருள். பாசன ஏரிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அதை தான் வந்து குலக்கீழ் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பிரிவு. எடுத்துக்காட்டாக மதுரை நகரம் மடக்குளக்கீழ் மதுரை என்று கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மதுரை நகரத்தையே வந்து மடக்குளக்கீழ் மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் நிலங்களின் தன்மைகளை மதிப்பிட்டு வரிகளை விதிப்பது நாட்டாரின் வேலையாகும். ஸோ வந்து வேளாண் நிலங்களினுடைய தன்மையை மதிப்பிட்டு வரிகளை விதிக்கிறது நாட்டார் அப்படின்றவங்களுடைய வேலை. நில அளவீடுகளின் போது 14 மற்றும் 24 அடி நீளமுள்ள கழிகளை பயன்படுத்தின. ஸோ வந்து 14, 24 பின்னர் அவற்றை கொடையாக வழங்கின. சாலப்போக நிலம், இதில் பாருங்கள் புதுசாக சொல்லியிருக்காங்க, சாலப்போக நிலம். அந்த சதுர்வேதி மங்கலம்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிராமணர்களுக்காக இந்த நிலம் வந்து ஒதுக்கப்படுது. சாலப்போகம் இரும்பு உலோக வேலை செய்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தட்டார்காணி. இதில் ஒவ்வொன்றையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிராமணர்களுக்கு சாலப்போகம்ன்ற நிலத்தை ஒதுக்குறாங்க. அதே மாதிரி உலோக வேலை செய்தவங்களுக்கு தட்டார்காணி, மரவேலை செய்கிறவங்களுக்கு தச்சர் மானியம். மரவேலைனாவே தச்சர் தானே. ஸோ தச்சர் மானியம். கல்வி கற்பிக்கும் பிராமண குழுவிற்கு என்னது விருத்தி அப்படின்னு பேர். விருத்தி அப்படின்னு சொல்லி பேர். இந்த மானூர் கல்வெட்டு ரொம்ப முக்கியம். மானூர் கல்வெட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. கல்வெட்டு கிராம நிர்வாகத்தை பற்றிய செய்திகளை கூறுகிறது. பாண்டியர்களினுடைய கிராம நிர்வாகத்தை பற்றிய செய்திகள் எந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க. மானூர் கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. அதன்படி பாண்டியர் கிராம நிர்வாகமும் கிராம சபைகள், குழுக்கள் என சோழர் ஆட்சியின் உள்ளாட்சி முறை போன்றே அமைந்தது. சோழர்கள் எப்படிலாம் ஆட்சி செஞ்சாங்களோ அந்த மாதிரி. தமிழ், சமஸ்கிருதம் ஆகிய இரு மொழிகளையும் ஆதரித்தன. சைவ வைணவ அடியார்கள் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பை அளித்தன. ஸோ 2 மொழியும் இருந்திருக்கு, தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுமே வந்து இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்தி இலக்கியங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருளாதாரம். மங்களம், சதுர்வேதி மங்கலம் என்று பெயரிட்டு பிராமணர்களுக்கு வழங்கின. மங்களம், சதுர்வேதி மங்கலம். இப்போ இன்னொன்று என்ன பார்த்தோம், அதை எழுதி வச்சுக்கோங்க. சாலப்போகம் அப்படின்னு சொல்லி ஒன்று, அதையும் வந்து அவங்க பிராமணர்களுக்கு தான் கொடுத்தாங்க. அடுத்து செல்வாக்கு மிக்க பிராமணர்கள் பிரம்மராஜாதிராஜன், பிரம்மராஜியன் ஆகிய உயர் தகுதி நிலை பட்டங்களை கொண்டிருந்தனர். ஸோ பிராமணர்களுக்குன்னு பேர், செல்வாக்கு மிக்க பிராமணர்களுக்கு பேர் வச்சுருந்துருக்காங்க. இஸ்லாமியர்களை தமிழ்நாட்டுக்குள் முதலாக வரவழைத்து மாலிக் கபூரின் படையெடுப்பல்ல. ஸோ இஸ்லாமியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்றது இந்த மாலிக் கபூரினுடைய படையெடுப்பால் இல்லை. 7ஆம் நூற்றாண்டிலேயே தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அரபு குடியிருப்புகள் தோன்றிவிட்டன. ஸோ 7ஆம் நூற்றாண்டிலேயே வந்து மேற்கு கடற்கரையில் அரபு குடியிருப்புகள் வந்து தோன்றிவிட்டன. இதன் மூலம் தங்கள் வணிகத்தை கிழக்கு கடற்கரையில் இருந்த தமிழர்களுடன் விரிவுபடுத்தி கொண்டன. ஸோ வந்து மேற்குலேருந்து கிழக்குக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வணிகங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய கொள்கைகள் தளர்வுலாம் நிறைய பண்ணியிருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதனால் அவ்வணிகர்களுக்கு துறைமுக கட்டணங்கள், சுங்கவரி ஆகியவற்றில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டன. காயல் துறைமுக நகரில் அரபு தலைவன் மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் என்பவரால் ஒரு முகவர் நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் பாண்டியருக்கு குதிரைகளை இறக்குமதி செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ளது. ஸோ கேட்கலாம், பாண்டியர்களுக்கு குதிரைகளை இறக்குமதி செய்த நிறுவனத்தின் பேர் எது அப்படின்னு கேட்கலாம். யாரும் மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படின்ற என்பவரால் ஒரு முகவர் நிறுவனம் யாருன்னு சொல்லி கேட்கலாம். யாரும் மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் அவரால் தொடங்கப்பட்ட ஒரு முகவர் நிறுவனம் தான் வந்து குதிரைகளை வந்து இறக்குமதி செஞ்சாங்க. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அந்த வணிகர்களுக்கான குழு, அவங்கள பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். 500 பவர், மணி கிராமத்தார்,
அஞ்சுவனத்தார்னு சொல்லி நம்ம சோழர்களில் பார்த்தோம். இவங்களில் பாருங்கள், நிகமத்தோர், நானாதேசி, திசை 500 மணி கிராமத்தார், 17 விஷயத்தார் என்று வணிகர்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகிறார்கள். இவங்க எல்லாம் வணிகர்கள். நிகமத்தார், நானாதேசி, திசை 500 மணி கிராமத்தார், 17 விஷயத்தார் அப்படின்றவங்க. ஸோ நம்ம சோழர்களில் என்ன பார்த்தோம்? 500 பார்த்தோம், மணி கிராமத்தார் மணி கிராமத்தார், அஞ்சுவனத்தார், இவங்க ரெண்டும் சேர்ந்து தான் 500 அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து சொன்னோம். இவங்க ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து 500. அதில் வந்து அஞ்சுவனத்தார் அப்படின்றவங்க, சோழர்கள் அஞ்சுவனத்தார்ன்றவங்க கடல் வழி வணிகம் செய்தவங்க. மணி கிராமத்தார் அப்படின்றவங்க உள்நாட்டுக்குள்ளே வணிகம் செஞ்சவங்க. இவங்க 2 குழுக்களையும் சேர்ந்து சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 500 குழு. ஸோ நம்ம அப்பப்போ ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இதில் நானாதேசின்னு சொல்லியிருக்காங்க. நானாதேசி, நிகமத்தோர், அதுக்கப்புறம் புதுசாக வேறு என்னென்ன இருக்குது, 17 விஷயத்தார், இதெல்லாம் வணிகர்களினுடைய குழு. வணிக குழுக்கள் கொடும்பாலூர், பெரியகுளம் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டன. அவங்களோட குழுக்கள்லாம் எங்கே இருந்திருக்கு? கொடும்பாலூர், பெரியகுளம். மிளகு, முத்து, விலை உயர்ந்த கற்கள், குதிரைகள், யானைகள், பறவைகள் ஆகியன வணிகத்தில் ஈடுபடுத்தப்பட்டன. 13, 14ஆம் நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அந்த 13, 14லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வணிகமானது ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்றது. அதே மாதிரி விழாக்கள், போர்கள், இதிலெல்லாம் வந்து குதிரைகள் வந்து அதிகமாக தேவைப்பட்டது. அரசர்கள் குதிரைகளில் அதிக முதலீடு செய்தனர் என்று மார்க்கோ போலோ, வாசப் ஆகியோர் குறிப்பிடுகிறார்கள். ஸோ வந்து மார்க்கோ போலோ, வாசப் சொல்லியிருக்காங்க. குதிரை வணிகம் செய்வோர் குதிரை செட்டி. குதிரை வணிகம் செய்கிறவங்க என்னன்னு சொல்கிறாங்க? குதிரை செட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் கடல்வழி வணிகத்திலும் ஈடுபட்டனர். பாண்டியர் காலத்தில் முழு வீச்சில் இயங்கிய துறைமுக நகரம் காயல்பட்டினம், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. காயல்பட்டினத்தில் அவ்வளோ வணிகம் வந்து நடந்திருக்கு. வணிகத்தில் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக தங்கம் விளங்கியதால் தங்க நாணயங்கள் அதிகமாக புழக்கத்தில் இருந்தன. ஸோ தங்க நாணயங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அவை காசு, பழங்காசு, அன்றாட நற்பழங்காசு, கணம், களஞ்சு, பொன் என பல்வேறு பெயர்களில் குறிப்பிடப்படுகின்றன. ஸோ என்னென்னலாம் அந்த பண்டமாற்று முறைக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணாங்க? தங்க காசுகளை பயன்படுத்தினாங்க. அதில் நிறைய இது இருக்கும் இல்லைங்களா? ஸோ காசு, பழங்காசு, அன்றாட நற்பழங்காசு, கணம், களஞ்சு, பொன் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு பெயர்களில் சொல்கிறாங்க. வணிகர்களின் கடவுளர் அவர்களுக்கான பட்ட பெயர்களுடன் கூடிய பெயர்களுடன் அமைந்திருந்தன. எடுத்துக்காட்டாக 1500 உடையார், சொக்கநாயகி அம்மன் போன்ற பெயர்களை கூறலாம். சீரான கால இடைவெளியில் நடத்தப்பட்ட பொருட்காட்சிகள் தவளம் எனப்பட்டன. ஸோ வந்து என்னன்னு சொல்கிறாங்க? தவளம் அப்படின்னா அந்த பொருட்காட்சி, அதை நடத்துகிறத தவளம்னு சொல்கிறாங்க. வணிகர்களினுடைய குடியிருப்பு பகுதி தெரு அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. பாண்டிய கால குதிரை வணிகம் குறித்து வாசப் பின்வருமாறு பதிவு செய்துள்ளார். ஸோ வாசப் சொல்கிறாரு, அந்த குதிரை வணிகம் எங்கே நடந்தது? காயல்பட்டினத்தில் தான். ஸோ காயல் மற்றும் இந்தியாவின் பிற துறைமுகங்களில் ஏறத்தாழ 10,000 குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீனுக்கு சொந்தமானவை. யாருக்கு? ஜமாலுதீன். குதிரையின் சராசரி விலை 220 செம்பொன் தினார்கள் ஆகும். 220 செம்பொன் தினார்கள் வந்து ஒரு குதிரையினுடைய விலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசனத்தையும் வந்து இவங்க இது பண்ணியிருப்பாங்க பாண்டியர்கள். அதில் என்னென்ன அந்த ஏரிகள் பேர்: வாசுதேவ பேரேரி, வீரபாண்டிய பேரேரி, ஸ்ரீவல்லப பேரேரி, பராக்கிரம பாண்டிய பேரேரி போன்றவையாகும். ஸோ அந்த அரச குடும்பங்களினுடைய பெயர்களில் அந்த உறுப்பினர்களினுடைய பெயர்களில் வந்து வச்சுருக்காங்க. ஏரிகள்: திருமால் ஏரி, மாறன் ஏரி, கலியன் ஏரி, காடன் ஏரி என பெயரிடப்பட்டன. வைகை, தாமரை, பரணி ஆகிய ஆறுகள் இரு கரைகளிலும் அவற்றின் நீரை பாசன குளங்களுக்கு கொண்டு செல்லும் காய்வாயில்கள் வெட்டப்பட்டன. எதிலிருந்து? பாசனத்துக்காக வைகை, தாமிரபரணி அந்த ஆறுகளினுடைய இதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. சேந்தன் மாறன் காலகட்டத்தை சேர்ந்த வைகை ஆற்றுப்படுகை கல்வெட்டுகளில் அவரால் நிறுவப்பட்ட ஆற்று மதகு குறிப்பிடப்படுகிறது. யார்? சேந்தன்னு சொல்லி நம்ம ஒருத்தர் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அவருடைய காலகட்டத்தை சேர்ந்த வைகை ஆற்றுப்படுகை கல்வெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அவரால் நிறுவப்பட்ட ஆற்று மதகு குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீமாறன், ஸ்ரீவல்லபன் வெட்டிய ஒரு பெரிய ஏரி இன்றும் பயன்பாட்டில் உள்ளது. வட மாவட்டங்களில் பல்லவர்கள் மேற்கொண்டதை போன்றதே தென் மாவட்டங்களிலும் பாண்டியர்கள் வந்து அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏரிகளை வந்து அமைச்சாங்க.
பாருங்கள், பிற்கால பாண்டியர் காலத்தில் ஏறத்தாழ 1212 அந்த காலங்களில் திருவண்ணாமலை கோவில் நிலங்கள் பாசன வசதி பெற பெண்ணை ஆற்றில் இருந்து, எந்த ஆற்றிலிருந்து? பெண்ணை ஆற்றில் இருந்து வாய்க்கால் அமைத்து தந்துள்ளன. வாய்க்கால்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. எதுக்கு? திருவண்ணாமலை கோவிலுக்கு நீருக்காக. ராமநாதபுரத்துலேயும் வந்து பல ஏரிகள் வந்து வெட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இருப்பைக்குடி கிழவன் என்ற ஊர் தலைவன் பல ஏரிகளை வெட்டியதுடன் அவற்றை பழுதுபார்க்கும் வேலையிலும் ஈடுபட்டார். இருப்பைக்குடி கிழவன் அப்படின்ற ஒரு உள்ளூர் தலைவர் அவற்றை பழுதுபார்க்கும் வேலையிலும் ஈடுபட்டார். நில உடைமையாளர்களை பூமி புத்திரர், நிலம் வச்சிருக்கிறவங்களை என்னன்னு சொல்கிறாங்க? பூமி புத்திரர் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளூர் குடிகளாக, இவங்களாம் உள்ளூர் குடிகளாக இருந்ததால் நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அப்போ நிலம் வச்சிருக்கிறவங்களை என்னன்னு சொல்கிறாங்க? பூமி புத்திரர், அப்படி இல்லைன்னா நாட்டு மக்கள். இவர்களின் சமுதாய குழு சித்திரமேலி பெரிய நாட்டார் எனப்பட்டது. அவங்களுடைய சமுதாயத்தை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லி இவங்களை அழைக்கிறாங்க. எழுத்தறிவு, நிறைய நாடகங்கள்லாம் வந்து அரங்கேற்றப்படுது. எழுத்தறிவை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிக்க பட்ட விருத்தி, சாலபோகம் ஆகிய பெயர்களில் அறக்கொடைகள் வழங்கப்பட்டன. அந்த பேர் சொல்லி கொடைகள்லாம் வழங்குறாங்க. கடிகை, சாலை, வித்யாஸ்தானம் ஆகிய நிலையங்களில் பிராமணர்கள் சமஸ்கிருதம் பயின்றனர். ஸோ வந்து பிராமணர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? சமஸ்கிருதத்தை வந்து கற்றுக்கக்கூடிய இடமாக கடிகை, சாலை, வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டில் மடங்கள் உருவாகி மத ஆர்வத்தில் கல்வி கற்பிக்கும் நோக்கத்துடன் கோவில்களும் இணைக்கப்பட்டன. ஸோ வந்து கோவில்கள்லாம் வந்து கல்வி கற்கும் இடங்களாக வந்து இருந்திருக்கு. தமிழை வளர்க்கவும் மகாபாரதத்தை மொழிபெயர்க்கவும் ஒரு கலைக்கழகம் அமைக்கப்பட்டதாக ஒரு செப்பேடு கூறுகிறது. ஸோ வந்து தமிழை வளர்க்குறதுக்காகவும் மகாபாரதத்தை வந்து மொழிபெயர்க்கவும் ஒரு கலைக்கழகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. பாண்டியர் காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான நூல்கள்லாம் வந்து திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவை, திருமந்திரம். இதெல்லாம் பாருங்கள், திருப்பாவை, திருவெம்பாவை, அப்போ சைவ நூல்களும் இருக்குது, வைணவ நூல்களும் இருக்குது. திருவாசகம், திருக்கோவை, திருமந்திரம். பாண்டியர்கள் தொடக்க காலத்தில் சமணர்களாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சைவத்துக்கு வந்து மாறியிருக்காங்க. பட் அவங்க ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக தான் வந்து பார்த்துருக்காங்க. சிதம்பரம், திருவரங்கம் ஆகிய கோவில்களின் கருவறை மீதுள்ள விமானங்கள் தங்கத்தகடுகளால் வேயப்பட்டன. நிறைய நன்கொடை வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருவரங்கம், சிதம்பரம் கோவில்களில் வந்து விமானங்கள்லாம் வந்து தங்கத்தில் செஞ்சுருக்காங்க. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் திருவரங்கம் கோவிலில் பட்டம் சூட்டினார். சடையவர்மன் சுந்தரபாண்டியன். அதன் நினைவாக அக்கோவிலுக்கு ஒரு விஷ்ணு விலையை நன்கொடையாக கொடுத்தார். இக்கோவிலின் உட்சுவர்களும் பிற 3 விமானங்களும் தங்கத்தகடுகள் பொருத்தப்பட்டவையாகும். ஸோ வந்து 3 விமானங்கள், உட்சுவரும் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தகடு வந்து கொடுத்துருக்காங்க. பல வேத சடங்குகள், சரி என்னென்ன யாகம் அதெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, பல வேத சடங்குகளை செய்த பல் யாகசாலை முதுகுடும்பி பெருவழுதி சங்க காலத்தை சேர்ந்த பாண்டிய அரசராவார். ஸோ வந்து பல சடங்குகளை செய்த பல்யாகசாலை முதுகுடும்பி பெருவழுதி சங்க காலத்தை சேர்ந்த ஒரு பாண்டிய அரசர். ஒவ்வொரு பெரிய பாண்டிய அரசரும் அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கர்ப்பா, வாஜ்பேய யக்னா ஆகிய சடங்குகளை மேற்கொண்டதாக வேள்விக்குடி செப்பேடு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வேள்விக்குடி செப்பேடில் வந்து பாண்டியர்களினுடைய நிலக்கொடை கொடுத்ததான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கர்ப்பா, வாஜ்பேய யக்னா அப்படின்ற சடங்குகளை பற்றியும் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. இந்த பாண்டியர்கள் வந்து அதை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவை கல்லறை கோவில்கள், அதாவது சுந்தர பாண்டீஸ்வரம், குடைவரை கோவில்கள், கட்டமைப்பு கோவில்கள், இதெல்லாம் அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ கோவில்கள் வந்து பெருசாக இவங்களது இல்லை. பாண்டியர் காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கூடுதல் அக்கறையுடன் பராமரிக்கப்பட்டது. பண்டைய பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோவில்கள் பிள்ளையார்பட்டி, திருமயம், குன்றக்குடி, திருச்செந்தூர், கழுகுமலை, கன்னியாகுமரி, சித்தன்னவாசல் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. ஸோ இதெல்லாம் வந்து பாண்டியர்கள் உருவாக்கிய கோவில்கள். சித்தன்னவாசல், அரிட்டாப்பட்டி, திருமலைபுரம், திருநெடுங்கரை ஆகிய கோவில்களில் ஓவியங்கள் காணப்படுகின்றன.
ஸோ சோழர்கள் அளவுக்கு இவங்க இல்லை, பட் ஆனாலும் அவங்களும் வந்து பாண்டியர்களும் வந்து இது பண்ணியிருக்காங்க. சித்தனவாசல் குகை கோவிலில் காணப்பட்ட 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு அந்த குகை இளம் கௌதமர் என்பவரால் உருவாக்கப்பட்டது என்று கூறுகிறது. ஸோ வந்து இளம் கௌதமர் அப்படின்றவர் வந்து உருவாக்கியிருக்காரு. எங்கே? சித்தனவாசல் குகை கோவிலில் காணப்பட்ட ஒரு கல்வெட்டு. அதே காலகட்டத்தை சேர்ந்த இன்னொரு கல்வெட்டு ஸ்ரீ மாறன் ஸ்ரீவல்லபன் இக்கோவிலை புதுப்பித்தார். ஸோ புதுப்பித்தவர் எந்த கோவில்? சித்தனவாசல் குகை கோவில். ஸோ அந்த கோவிலில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓவியங்கள், நடமாடும் பெண், அரசன் அரசி, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. நீர்வார் உயிரினங்கள், பூக்களும் பறவைகளும் சில பாலூட்டிகளும் இதெல்லாம் வந்து அந்த சிற்பங்களாக வந்து செதுக்கியிருக்காங்க. இந்தியாவில் கடல் சார்ந்த வரலாறு பாண்டியர்களின் வரலாறு இன்றி முழுமை பெறாது. ஸோ கடல் சார்ந்த வரலாறு வந்து பாண்டியர்கள் இல்லாமல் முழுமை பெறாது. பாண்டியர்களின் காலத்தில் கிழக்கு கடற்கரை நெடுகிலும் துறைமுக நகரங்கள் இருந்தன. கிழக்கு கடற்கரை ஃபுல்லாக வந்து இருந்தாங்க. பாண்டியர் தென்கிழக்கு ஆசிய அரபு மரபுகளில் திருமண உறவுகளும் வந்து செஞ்சுக்கிட்டாங்க. சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவெற்றியூர், திருவாடனை, மகாபலிபுரம் ஆகியவை சுறுசுறுப்பான கடல் வணிக மையங்களாக இருந்தன என்பதை கல்வெட்டுகள் வாயிலாக அறிகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பாண்டியர்களினுடைய அந்த வணிக மையங்கள். சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவெற்றியூர், திருவாடனை, மகாபலிபுரம் இதெல்லாம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸு: சோழர்களினுடைய ஆட்சி விஜயாலய சோழன் மூலம் புத்துயிர் பெற்று முதலாம் பராந்தக சோழன் மூலம் வலிமையூட்டப்பட்டது. அடுத்து முதலாம் ராஜராஜ சோழ பேரரசை உருவாக்கினார். இதில் பாருங்கள், சோழ பேரரசை உருவாக்கியவர் தான் முதலாம் ராஜராஜன். 985 1014 வரைக்கும். சோழ அரசுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் விஜயாலய சோழனுக்கு தான் போகணும். ஸோ ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. சோழ அரசு மரபுக்கு பெருமையும் புகழும் சேரும் விதத்தில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரா கோவிலை கட்டியவர் தான் ராஜராஜ சோழன். வட இந்தியா படையெடுப்புக்கு சென்றவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். அதனால தான் வந்து அவர் என்னன்னு சொல்கிறோம், அந்த கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்கிறோம். கடாரத்தை வந்து வெற்றி கொண்டதுனால கடாரம் கொண்டான்னு சொல்கிறோம். ஸ்ரீவிஜயா, அந்த ஸ்ரீவிஜயான்ற இடம் வரைக்கும் வந்து ஆட்சி பகுதியை வந்து விரிவுபடுத்தியவர் ராஜராஜனினுடைய மகன் முதலாம் ராஜேந்திரன். அதே மாதிரி இந்த சோழர்களினுடைய இதுன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தராசுரம், இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, சிலை வடித்தல் அதில் எல்லாமே வந்து புகழ்பெற்று இருந்தது. அடுத்து கடல்வழி வணிகம் செழித்தது. சந்தனக்கட்டை, கருங்காலி, சுவையூட்டும் பொருட்கள், விலை உயர்ந்த கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதெல்லாம் சோழர்களினுடைய இது. கற்பூரம், செம்பு, தகரம், பாதரசம் இதெல்லாம் இறக்குமதி பொருட்கள். இதெல்லாம் சோழர்களினுடைய கடல் வணிகத்தில் சொல்லியிருக்காங்க. பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் தங்களோட களப்பிரர்களுக்கு பிறகு சோழரின் வீழ்ச்சிக்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த பாண்டிய அரசு மரபின் புத்துயிர்ப்பால் தமிழகம் மீண்டும் ஒளி பெற்றது. குடைவரை கோயில்கள் அது வந்து இவங்க பாண்டியர்கள் கட்டியிருந்தாங்க. அதே மாதிரி மார்க்கோ போலோ மற்றும் அரேபிய பயணிகள் கூற்றுப்படி துறைமுக நகரமான காயல் வணிகம், பண்டமாற்று ஆகியவற்றிற்கான மையமாக விளங்கியது. ஸோ காயல் துறைமுகம் வந்து ரொம்ப பெயர் பெற்றிருக்கு. அதை வந்து மார்க்கோ போலோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. புக் பேக் பாருங்கள். டேஸ் கடல்வழி படையெடுப்புகள் ஸ்ரீ விஜயா அரசு வரை விரிவடைந்திருந்தன. கடல்வழி படையெடுப்பு மூலியம் விரிவடைஞ்சது முதலாம் ராஜேந்திர சோழன். ஸோ அவர் தான் வந்து அந்த அளவுக்கு வந்து விரிவுபடுத்தினார் ஸ்ரீ விஜயான்ற இடம் வரைக்கும். டேஸ் படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழ மண்டலம், காவிரி தான். ஸோ சோழ அரசுனாவே காவிரி தான். முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும், ஸோ இவர் வந்து தந்தை முதலாம் ராஜராஜ சோழனும் அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து கூட்டாட்சி பண்ணாங்க. ஸோ 2 வருடங்கள். ஒரு களம் அப்படின்றது என்ன? 28 கிலோகிராம். ஸோ நம்ம சோழர்கள் டாப்பிக்கில் பார்த்தோம், 28 கிலோகிராம் தான் ஒரு களம். கெடா எதிலில் உள்ளது? கெடா எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா மலேசியாவில் இருக்குது. இப்போ வந்து கெடாக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி KEDAH, கெடாக் மலேசியாவில் இருக்குது. முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் டேஸ் என்று அழைக்கப்பட்ட குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. மாமல்லபுரம் மாநகரம் அப்படின்னு சொல்லி முதலாம் ராஜராஜன் வந்து அவரோட குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. படை முகாம், படைகளெல்லாம் முகாமிட்டதை படை வீடுன்னு சொல்லுவாங்க.
புறக்காவல் படைகள் தான் நிலைப்படைகள். தலைவர் என்னன்னு சொல்லுவாங்க, தண்டநாயக்கம்னு சொல்லுவாங்க. படை தளபதி தான் வந்து தண்டநாயக்கம். தலைவர் வந்து படை முதலி. தலைவர் வந்து படை முதலி, படை தளபதி தான் தண்டநாயக்கம். டேஸில் பெற்ற வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார். முதலாம் ராஜேந்திரன் கங்கை எங்கே இருக்குது, வட இந்தியா. ஸோ வட இந்தியாவை வெற்றி கொண்டதின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து கட்டினார். டேஸ் பாண்டியர்களின் முதல் தலைநகரம். பாருங்கள், இதுலேயே கொடுத்துருக்காங்க. மதுரையும் இருக்குது, கொர்க்கையும் இருக்குது. ஸோ முதல் தலைநகரம்னா நம்ம எது மார்க் பண்ணோம், கொர்க்கை. இல்லைன்னா தொடக்க கால தலைநகரம்னு சொன்னாங்கன்னா கொர்க்கை. பொது ஆண்டு 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அந்த மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது. கிராம நிர்வாகம் குறித்த செய்திகளை வந்து சொல்லுது. இந்த மானூர் கல்வெட்டு பாண்டியரா சோழரானும் தெரிஞ்சிருக்கணும். பாண்டியர். வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் டேஸை கட்டினார்கள். பாண்டிய ஏரிகளை வந்து நிறைய கட்டினாங்க. ராமநாதபுரத்தில் நிறைய ஏரிகளை வந்து கட்டினார்கள். ஸோ இதோட வந்து இந்த லெசன் ஓவர். ஸோ பாண்டியர்களோட இந்த பிற்கால சோழர் பாண்டிய லெசன் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.